எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரோஜா குல்கந்து செஞ்சு வச்சுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ பலன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாமே குறையும், மலச்சிக்கல் வராது. அதுவும் லேடிஸ் 2 வெத்தலையோட நீங்கள் இந்த குல்கந்து சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த குல்கந்து பார்த்திங்கன்னா வெறும் ரோஜாப்பூ மட்டும் கிடையாதுங்க, கசகசா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து செஞ்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்கால குல்கந்து, இதுவும் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடி வளர்ச்சிக்காக, அடுத்தது வளர்கிற குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவருக்கு இந்த நெல்லிக்கால குல்கந்து செஞ்சு சாதாரணமாக அப்படியே டைரெக்டாகவும் கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் வெத்தலையில் வச்சு நம்ம பீடா மாதிரியும் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதனுடைய வீடியோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கஷன் பாக்ஸில் தரேன், அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஜா குல்கந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரோஜா போல் குல்கந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா, அது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ரோஸாக இருக்காது, இந்த லைட் பிங்க் கலர் கிடையாது. இந்த மாதிரி கலரில் தான் நமக்கு ரோஜா பூ கிடைக்கிது, ஆனால் நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி ரோஜா பூவை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம காம்பு அந்த மகரந்த பகுதி இல்லாமல் ஒவ்வொரு ரோஜா பூலையும் அந்த இதழ்களெல்லாம் ஆஞ்சி 10 பூவாக ஆஞ்சி பக்கத்துலேயே ஒரு டப்பாவில் தண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆஞ்சி இந்த ரோஜா இதழ்களை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஒரு தட்டுலையோ வடிகட்டிலையோ மாற்றிடணும். எதுக்காக ரோஜா பூ ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சு ஊற வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா இதழ் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணியை இழுத்து நிறுத்தினா உணர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் உடனே நம்ம வாஷ் பண்ணி வடிகட்டியில் மாற்றிட்டு இப்போ எல்லா ரோஜா பூவையும் உதுத்ததெல்லாம் ஒரு காட்டன் டவலில் ஒரு 3 மணி நேரம் உணர்த்துறேங்க. ஃபேன் போடக்கூடாது, இல்லைன்னா பறந்துடும். நல்லா ரோஜா இதழ் பார்த்திங்கன்னா பூ வாடாமலும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க. இப்போ நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு கப்பால் அளந்துக்கலாம். 4 கப்பு நல்லா ரோஜா இதழ் முழுக்க அந்த பூக்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி அளந்துருக்கேன் பாருங்கள். நான் 4 கப்பு அளந்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் நம்ம இந்த ரோஜா பூவை அளக்குறோமோ அந்த கப்பால் நான் கல்கண்டு எடுத்துக்கலாம். சர்க்கரையும் சேர்க்கலாம், நீங்கள் இல்லைனா கல்கண்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கல்கண்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 4 கப்பு ஒரு கைப்பிடி இருக்குது. இப்போ 4 கப்புன்னு நம்ம அளந்து வச்சுக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி ரோஜா பூ உதுத்து விட்டதை அளந்துக்கணும். அளந்துண்டா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சர்க்கரையோ கல்கண்டோ சேர்க்க முடியும். இப்போ நான் 1 கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன். 4 கப்பு பூ எடுத்தோம்னா 1 கப்பு கல்கண்டு, வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, சுருள்பட்டை ரொம்ப கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா சுருள்பட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த மிளகு ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் அந்த 3 பொருளையும் தனியாக ஒரு ஜாரில் பொடி பண்ண போகிறேன். கல்கண்டையும் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ 2மே பொடி பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோஜா அந்த பூக்களை கையால் சர்க்கரையோ கல்கண்டோ வச்சு இப்போ செய்வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ரோஜா பூலேருந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியே உங்களுக்கு அந்த பிசுக்கு பதம் கிடைக்கும். நான் இந்த மேஷர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கொஞ்சம் ரோஜா இதழ் எடுத்துக்கணும், கொஞ்சம் பொடிச்ச கல்கண்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி அகலமாக தட்டையாக இருக்கிற வானலியில் இந்த மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக அந்த கல்கண்டு ரோஜா பூவோடு சேர்ந்துட்டு நல்லா உங்களுக்கு கசிய ஆரம்பிச்சிடும். இந்த கல்கண்டு நல்லா கசிய ஆரம்பிக்கும். இதே மாதிரியே நம்ம செய்யலாம். இல்லை நீங்கள் கையில் தான் இப்போ செய்யணும்னா தாராளமாக இப்போ செய்யலாம். இல்லைன்னா இடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ரோஜா பூவையும் கொஞ்சம் கல்கண்டையும் வச்சு இடிகளில் நீங்கள் இடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். எடுத்து இடிகளில் இடிச்சிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். நான் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற வானலிலேயே பூ கொஞ்சம் கல்கண்டு பொடி கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி சேர்த்துட்டே வரேன் பாருங்கள். வானலியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சேர்த்ததை பாருங்களேன். பார்க்குறப்ப முதல்ல நிறைய ரோஜா பூ இருந்தது. இப்போ கல்கண்டோடு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி 2-3 முறை இந்த வானலியில் வச்சு எல்லாத்தையும் கல்கண்டோடு சேர்த்து ரெடி பண்ணுறேங்க. இப்போ எப்படி செய்கிறனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம கை போடாமல் செஞ்சாலே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கை போடுறது சீக்கிரம் கெட்டு போடுறதுக்கு சான்சஸ் உண்டு. இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா ரோஜா பூவையும் கல்கண்டோடய சேர்த்து வச்சாச்சு. மீதி இருக்கிற கல்கண்டை நான் கொஞ்சம் வச்சுக்க போகிறேங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்க்கலாம். அந்த பொடிச்ச ஏலக்காய், மிளகு, சுருள்பட்டை அதையும் கையோடவே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1-1 1/2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். நம்ம வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்ப தேன் சேர்த்தா போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றுறேன். அந்த சேர்த்த கல்கண்டு நல்லாவே கசிஞ்சிட்டு ஒரு பிசுக்கு பதம் வரணும். அடுப்புலலாம் நம்ம
போட்டு கிளறக்கூடாது. இயற்கையாக சூரிய வெளிச்சத்தில் தான் இது அப்படியே உங்களுக்கு பிசுக்கு பதம் வரணும். 2 நாள் முதல்ல செட் பண்ணிடணும். எடுத்தோடனே வெயிலில் வைக்காதீங்க. அந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கல்கண்டோ சர்க்கரையோ நல்லா இலகி உங்களுக்கு சுகர் சிரப்பு மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு போட்டோ இல்லைனா சல்லடை வச்சு நம்ம காய வைக்கிறோம். இப்போ நான் 2 நாள் வெயிலில் வச்சுருந்தேன். நல்லா அந்த கல்கண்டு இலகிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஸ்வீட் போரல. அப்போ 4 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரையோ கல்கண்டோ ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் 3/4 கப்பு கல்கண்டு தான் சேர்த்தேன். மீதி இருக்கிற அந்த 1/4 கப்பு கல்கண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 4 நாள் நான் வெயிலில் வச்சேன். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் ஜன்னல் பகுதியில் காத்தாலேயோ ஈவினிங்கோ வெயில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாட்டிலில் போட்டு ஒரு 2 மணி நேரமாவது சூரிய வெளிச்சத்தில் வைங்க. 1 வாரம் நான் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். முக்கியமாக நீங்கள் அகலமான பேசனில் இந்த ரோஜா இதில் வச்சுட்டா சீக்கிரம் உங்களுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். இது எல்லாமே 1 வாரம் கழித்து தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்க்குறேன். இதெல்லாம் யாருமே சேர்க்க மாட்டாங்கங்க. கசகசாலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா வயிற்று புண்ணாத்தம் ரொம்ப நல்லது. ஜஸ்ட்டு இது போட்டோன்னே வறுபட்டுடும். இந்த மாதிரி வறுத்த கசகசாவோட பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, அதுவும் கருப்பு திராட்சை நீங்கள் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. வால்நட்டு, உங்களுக்கு எது விருப்பமோ எல்லா நட்ஸையுமே சேர்க்கலாங்க. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ரோஜா குல்கந்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நட்ஸு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வயதினருமே தாராளமாக தினம் 1 டீஸ்பூன் இந்த குல்கந்து சாப்பிட்லாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே போகாது. இது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நிறம் மட்டும் மாறும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி குல்கந்து செஞ்சுட்டு கண்டிப்பாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே சாப்பிட்றப்ப சின்ன பாட்டிலில் மாற்றிட்டு ஈரமில்லாத ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வீணாக போகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி குல்கந்தெல்லாம் தயார் பண்ணி நட்ஸ் எல்லாம் போட்டு அதிக விலைக்கு விற்கிறாங்கங்க. நம்ம வீட்லேயே எவ்வளோ சுலபமாக இந்த மாதிரி குல்கந்து செய்யலாம். அதுவும் பூக்காரவங்கள்ட்ட இந்த மாதிரி பன்னீர் ரோஜா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இருந்தாலும் வீட்லேயே நீங்கள் இந்த குல்கந்து தயார் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதை நான் கிச்சனில் வெயில் வருது ஈஸ்ட் ஃபேஸில் இந்த மாதிரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க கூட டெய்லியுமே அந்த ரோஜா இதில் கல்கண்டோடு சேர்த்து டெய்லி இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சாலும் போருங்க. நல்லா உங்களுக்கு இந்த வெயிலில் அந்த கல்கண்டு உருகி பிசுக்கு பந்தா வந்தப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த குல்கந்து செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே இதை டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். முக்கியமாக டெலிவரி ஆனவங்களுக்கு மதிய சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்த உடனே டெய்லி 2 வெத்தலை கொடுக்கறது வழக்கம். அந்த வெத்தலையோடு இந்த குல்கந்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிற்று புண்ணாத்தும், ஜீரண சக்தியாகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. முக்கியமாக இதை சுகர் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த குல்கந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெத்தலையை நல்லா தண்ணியில் அலம்பிட்டு 2 வெத்தலை காம்பு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் இது கூட நீங்கள் பாக்கு சேர்த்துக்கலாம். ஜீரக மிட்டாய், சோம்பு மிட்டாய்லாம் சேர்த்துக்கலாங்க. எல்லாருமே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஒரு பீடா சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்குங்க. அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே வெயில் காலம் இருக்கிறப்பயே 1 வருஷத்துக்கு தேவையான குல்கந்தை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.